திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வடிவம், அதில் லிங்கோத்பவ மூர்த்தி பற்றி பார்க்கலாம். பரமசிவனோட அருளால் பிரளயங்காலம் முடிஞ்சிருச்சு. சர்வ சிருஷ்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பிரம்மத்திலிருந்து பிரகிருதி எனப்படும் மாயாதேவியும் அவள் தோன்றிய அந்த நேரத்திலேயே பிரம்மத்திட்ட இருந்து மாயா புருஷனும் தோன்றுறாங்க. இந்த மாயாதேவியும் மாயா புருஷனும் தாங்கள் இருவரும் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆலோசிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் தெரியணும்னா தவம் செய்யுங்க அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. அசரீரி வாக்குப்படி 2 பேரும் கடுமையாக தவம் மேற்கொள்கிறாங்க. வெகு காலம் போகுது. ஒரு நாள் மாயாதேவியும் மாயாபுருஷனும் தங்களுடைய யோக நிஷ்டையிலிருந்து விழிச்சுக்கிறாங்க. கணக்கற்ற வருடங்கள் அவங்க தவம் செஞ்சதை எண்ணி பார்க்கும் பொழுது அவங்க தேகத்திலிருந்து நீர் பெருக்கெடுத்துக்குது. அந்த நீர் பெருக்கு சகல லோகங்களையும் வியாபித்து எங்கும் ஒரே நீராக நிறைஞ்சி நிற்குது. இவங்க 2 பேரும் களைப்பின் காரணமாக அநேக காலம் அப்படியே நீரிலேயே நித்திரை பண்ணிக்கிறது. அந்த தண்ணீரிலே நித்திரையில் இருக்காங்க. அவங்க முன்னாடி மாயா புருஷனுக்கும் நாராயணன் என்றும் மாயாதேவிக்கு நாராயணி அப்படின்னு பேர் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க நீரில் அவங்க இருந்த இடம்தான் திருப்பார்கடல் அப்படின்னு சொல்லப்படுது. நாராயணன் இந்த நாபியிலிருந்து ஒரு அழகிய தாமரை மலர் தோன்றுச்சு. அந்த மலரானது எண்ணற்ற இதழ்கள், அவ்வளோ இதழ்கள் நிறைஞ்ச அநேக யோசனை அகலமும் உயரமும் உடையதாக நறுமணம் கூடியதாக இருந்துச்சு. அந்த மலரில் இருந்து நான்முகன் அவதரிக்கிறாரு. மாயை காரணமாக பிரம்மதேவனுக்கு தாம் யார் அப்படிங்கிறது, தாம் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. அதை தெரிஞ்சுக்கிறோன்னு நினச்சி தன்னை தோற்றுவிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி ஆவலால் அந்த தாமரை மலர் தண்டு வழியாக அடிப்பாகத்தை நோக்கி இறங்கி போகிறார். கீழே இறங்கி செல்ல செல்ல அவருக்கு அந்த தூரம் போய்கிட்டே இருக்கே தவிர அதுக்கு பயணம் முடிகிற மாதிரி தெரியல. இப்படி எத்தனையோ வருட காலம் போய்கிட்டே இருக்கார். அவருக்கும் களைப்பு வந்துருச்சு. அப்புறம் கீழே செல்றதை நிறுத்திட்டு திருப்பி மேலே பூர்வமாக ஏறி வர்றார். அப்போ அங்கேயும் அவருக்கு பதில் கிடைக்கல. அந்த இதழ்களுக்கு இடையிலேயே சுற்றி சுற்றி வந்தது தான் மிச்சம். யாரையும் காணலைங்கன்னே மூர்ச்சியாகி விழுந்துடுறார். அப்போ தவம் செய்யினேன்னா நீ விரும்பின காரியம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. அப்போ அவர் தவம் பண்ணுறாரு. 12 வருட காலம் அந்த பிரம்மதேவன் தவம் பண்ணுறாரு. அப்போ தான் யாருனோ தான் படைப்பு தொழிலுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத அவருக்கு புரியுது. அப்போ அங்கே சங்கு சக்கர பீதாம்பரியாக நாராயணன் அங்கே காட்சி கொடுக்குறாரு. அவரை பார்த்ததும் நான்முகனுக்கு ஒன்றும் விளங்கலை. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் தான் உனக்கு தந்தை அப்படின்னு சொல்லி சொன்னால், நானே படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவனாக இருக்கேன். அப்போ நீ எப்படி, நான் படைக்காமல் நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. இதனால் 2 பேர்த்துக்கும் யார் பெரியவங்கள் அப்படின்னு சொல்லி பெரும் வாக்குவாதம் நடக்குது. அப்போ சிவபெருமான் பரசிவம் ஜோதி ரூபமாக அடிமுடி காண முடியாத மாதிரி தோன்றி காட்சி கொடுக்குறாரு. அப்போ நம்ம 2 பேரை தவிர இங்கே புதுசாக ஒரு ஜோதி தோன்றியிருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த ஜோதியிலேருந்து அசரீரி வாக்கு கேட்குது. 2 பேர்த்தில் யார் என்னோட அடியும் முடியும் வர்றீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான்முகன் அன்னமாக மாறி முடியை தேட போகிறாரு. நாராயணன் வராக உருவம் எடுத்து அடியை தேடி போகிறார். 2 பேராலையும் அடிய முடியும் காண முடியலை. பல காலம் தேடியும் 2 பேரும் அப்போ சரணம் அந்த ஜோதிகிட்ட வந்து சரணடைஞ்சிடுறாங்க. இருவரும் இப்படி வணங்கி பூஜித்த உருவம்தான் லிங்கோத்பவர். வானுக்கும் பூமிக்குமாக அடிமுடி காண முடியாமல் நின்ற ஜோதி வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மலையாக மாறிடுச்சு. அதுதான் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படுது. இதுதான் லிங்கோத்பவ மூர்த்தியினுடைய அதனுடைய விளக்கம் போட்டிருக்காங்க. திருச்சிற்றம்பலம்.